அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்ற கெஜ்ரிவாலின் கோரிக்கையை கோடைக்கால அமர்வு நிராகரித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தலைமை நீதிபதி அமர்வை நாடிக்கொள்ள கோடைக்கால அமர்வு அனுமதியும் வழங்கியிருக்கிறது. கெஜ்ரிவாலின் கோரிக்கையை நிராகரித்து கோடை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தி, ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்ற கெஜ்ரிவாலின் கோரிக்கையை நிராகரித்து கோடை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற கோடைகால அமர்வு இது தொடர்பாக திட்டவட்டமான ஒரு உத்தரவை தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், அந்த உத்தரவில் கூறப்பட்டிருப்பது என்ன? விரிவான விவரங்கள். டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கைது நடவடிக்கையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபாங்கர் தத்தா அமர்வு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி வரை இடைக்கால 3ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருந்தது. மேலும் அந்த வழக்கினுடைய தீர்ப்பையும் ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில் அந்த ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும், அதாவது தனது உடல்நலக் குறைவு காரணமாக அந்த ஜாமீனை, இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது கோடை விடுமுறை கால அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் K விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த முறையீட்டை ஏற்க மறுத்ததாக கெஜ்ரிவால் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி முறையிட்டார். ஆனால் இந்த முறையீட்டை ஏற்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்து விட்டனர். ஏனென்றால் கெஜ்ரிவால் மனு மீதான தீர்ப்பு ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதில் தாங்கள் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி கெஜ்ரிவாலினுடைய அந்த ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்ற முறையீட்டை நிராகரித்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை நீதிபதி முன்பு முறையிடவும் நீதிபதிகள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். எனவே இதனை அடுத்து கெஜ்ரிவால் தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட இருக்கிறார்கள். அதற்கு குறித்து தலைமை நீதிபதி அடுத்த கட்டமாக முடிவெடுப்பார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.